நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். ஆமா ஸ்கூல்ல என்னையா நடக்குது? ஏன் சார் நீங்க எல்லாம் ஒரு எச்சமா? யோ என்னையா இப்படி கேக்குற? என்னன்னா சார் ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு ஒரு எச்சம் தான் 4 பேருக்கு சொல்லணும். நீங்க என்னன்னா பியூனு கிட்ட வந்து ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு கேக்குறீங்க? அப்படி இல்லையா, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். உடனே என்னமோ நீ ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ற. ஏன் சார் நீங்க சும்மா கேட்டீங்களோ நிஜமா கேட்டீங்களோ உங்களுக்கு ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாதா? அது எப்படியா தெரியாம போகும்? அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஸ்கூல்ல என்ன நடக்கும்? கிளாஸ் தான் நடக்கும். சார் இதான் உங்க டக்கா? வேற என்னையா வேணும் உனக்கு? ஸ்கூல்ல கிளாஸ் நடக்குதுன்னு மொக்க ஜோக் அடிக்காம உருப்படியா பள்ளி செய்திகள் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். அடம் பிடிக்கிறானே, நம்ம ட்ரவுசர் அவுக்குறதுல அப்படின்னு சந்தோஷம் எனக்கு. ஸ்கூல்ல இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. இந்த பாத்ரூம் தாப்பா போயிடுச்சு. யோ என்னையா ரொம்ப ஃபீல் பண்ற? இதான் ஒரு எச்சம் கொடுக்குற நியூஸா? அது வந்து குருவி. சார் ஸ்போர்ட்ஸ் டே நடக்க போகுது சார். அப்படியா? நான் நோப்படியா மகாத்மா காந்தி ஸ்கூல்ல இன்னும் 20 நாள்ல ஸ்போர்ட்ஸ் டே நடக்க போகுது சார். மகாத்மா காந்தி ஸ்கூல்லயா? நான் நினைச்சேன் நம்ம ஸ்கூல் ஸ்போர்ட் டேன்னு நினைச்சேன். ஆமா அந்த ஸ்கூல் எங்க இருக்கு? சார் நிஜமாவே நம்ம ஸ்கூல் பேர் உங்களுக்கு மறந்து போச்சா? ஐயோ ஐயோ, இத நான் சொல்லணும். அதுக்கு தான் ஓவரா ஸ்கூலுக்கு லீவ் போடக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப பாத்தீங்களா ஸ்கூல் பேரே மறந்துச்சு. நான் சும்மா விளையாடுனையா, அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்கூல் பேர் நான் மறப்பனா? அழகா நான் ரொம்ப ஞாபக சக்தி உள்ளவையா. அழகனா? சார் நான் குருவி சார். யோ என்ன சொல்ற? குள்ளமா எப்பவும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஏச்சமா இருக்காரு அவர் தானே குருவி? ஐயோ இது என்ன கஜினி வாதி ஆகுது? அது யாரியா கஜினி? சூப்பர் ஸ்டார் தானே சார். அது ரஜினி சார். ஐயோ என்னையா மாத்தி மாத்தி சொல்ற? ரஜினி முகமது அரசன் இந்தியா மேல பல தடவை படையெடுத்து வந்தாயா சார். அது ரஜினி முகமது இல்ல சார், கஜினி முகமது. ஏய் தப்பு தப்பா சொல்றியா? கஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், இந்த எந்திரம் படத்துல கூட நடிச்சாரு. எனக்கா தெரியாது? ஐயா நிஜமாவே நெட்டு காண்டிச்சா? யோ நட்டுன்னு சொன்னதாயா ஞாபகத்துக்கு வருது. நான் இந்த தீபாவளிக்கு என் வைஃபுக்கு முதல் தடவையா நட்டு சேலை வாங்கி கொடுத்தையா. சார் அது பேரு பட்டு சார். என்னாச்சு குருவி உனக்கு? மண்டையில பட்டுக்கிட்டு கலண்டுருச்சா? சார் மண்டியில கலறது பேரு நட்டு சார், சேலைக்கு பேர் தான் சார் பட்டு. போயா சும்மா எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆக்கிக்கிட்டு. யாரு நான் உங்களை பைத்தியக்காரன் ஆக்குறேனா? ஆமா நட்டு புடவை விளம்பரம் எவ்வளவு பார்த்திருக்கேன். தொட்டு தொடரும் நட்டு பாரம்பரியம். ஐயோ என்ன கலாய்க்காதீங்க சார். யோ சீரியஸா நான் உன்னை கலாய்க்கலையா, நீ தான் என்ன கலாய்க்கிற. சார் உங்களுக்கு பயங்கரமா பேர் குழப்பம் வந்துக்குது சார். வயசானா எப்பவாது இப்படி மாத்தி சொல்லுவாங்க. நீங்க என்னன்னா வார்த்தைக்கு வார்த்தை மாத்தி மாத்தி சொல்றீங்களா? அதான் எனக்கே குழப்பமாகுது. ஓ எனக்கு பேர் குழப்பம் இருக்குன்னு சொல்ற. சரி எங்க இன்னொரு தடவை என்கிட்ட ஏதாவது கேள்வி பார்க்கலாம். சரி மாற்றான்ல நடிச்சது யாரு? ஆர்யா. அப்போ நான் கடவுள்ல நடிச்சது சூர்யா. இவனுக்கு நிஜமாவே பட்டு கைண்டிச்சா? சி நெட்டு கைண்டிச்சா? இப்போ என்ன பண்றது? இப்போவாவது ஒத்துக்கிறியா எனக்கு பேர் குழப்பம் இல்லைன்னு? சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். உங்களுக்கு பிடிச்ச டிவி எது சார்? இது என்னையா கேள்வி? அதே டிவி தான். எனக்கு பிடிச்ச இந்திய நடிகர் விஜய் தேவ்கான். சரி அதை விடியா, நம்ம தமிழையா ஸ்டாலின் எப்படி இருக்காரு? சார் ஆள விடுங்க சார், நான் அப்புறமா வந்து உங்களை பாத்துக்கிறேன். இரியா, இந்த சில்லி செய்தி எல்லாம் வேணும்னு கேட்டியே சொல்லவா? சார் அது பள்ளி செய்திங்க சார், ஆள விடுங்க சார், நான் போறேன். யாருக்கிட்ட? எங்கிட்டேவா? யோ நாங்கெல்லாம் ஹோல்சேல்லயே அல்வா விக்கிறவங்க, நீ எல்லாம் தும்மாந்துண்டு சில்லறைக்கு வாங்கி சாப்பிடுறவன். என்னடா தனியா உட்காந்துருக்கீங்க? இது தனியா இருக்குமா? 4 பேர் கூட்டத்தானே இருக்கோம். ஏய் ஏன்டா தனியா இருக்கீங்கன்னு கேட்டா 4 பேர் கூட்டல இருக்கோம் கழுத்துல இருக்கோம்னு கணக்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் அவங்க நம்மள கலாய்க்கறாங்களாமா. பாரு பலூனுக்கு இதெல்லாம் கூட புரியுது. என்னடா என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதான் என்ன ஏன் என்னமோ மாதிரி பேசுறீங்க? நீங்க கலாய்க்கலாம், நாங்க கலாய்க்க கூடாதா? கலாய்க்கிறதுக்கும் கடுப்பா பேசுறதுக்கும் வித்தியாசம் தெரியும்டா எங்களுக்கு. நீங்க பேசுற மட்டும் கலாய்க்கிறது, நாங்க பேசுற மட்டும் கடுப்பா? ஏய்
ஏன்டா இப்ப எதிரி மாதிரி பேசுற? யாரு எதிரி மாதிரி பேசுறா? ஏய் ஒரே நிமிஷம் அப்படியே இரு. இன்சைடு வாடி. இந்த கண்ணாடில நீயே உன் மூஞ்ச பாரு. ஏய் நான் விளையாட்டா? சீரியஸாடா? ஊர் வீரவநல்லூர் தானே? என்னமோ பார்டர் தாண்டி வந்த பாகிஸ்தான்கார மாதிரி பேசுற. என்ன வேணும் உனக்கு? 2 இட்லியும் கட்டி சட்னி வேணும். இப்படியே பேசிக்கிட்டே இருக்க உருப்பிடும். சிட்டி ரோபோ ஏதோ பேசுது. மெமரி 1 ஜெகாபைட், ஸ்பீட் 1 மெகாபைட். எதுக்கு இப்போ கிண்டல் பண்றீங்க? எப்பவும் பண்றதானே கண்ணா. நீங்க எல்லாம் எப்பவும் போல பேசுறீங்களான்னு தெரியல. ஆனா இவங்க அதை எப்பவும் போல எடுத்துக்கல. என்ன கண்ணா சொல்ற? ஆமா, இவங்க உங்க மேல கோவமா இருக்காங்க. அப்படி நாங்க என்னடா பண்ணோம்? தோத்தாங்குழில நீங்க எங்களை வெறுப்பேத்தல. நீங்க ஜெயிச்சிருந்தா இதோட ஓவரா ஆடி இருப்பீங்க. பாய்ஸ் எல்லாம் அப்படி ஒண்ணும் கிடையாது. கேர்ள்ஸ் நீங்க தான் ஓவரா பண்றீங்க. டேய், கலாய்க்கிறதுனாலே உங்கள மாதிரி பாய்ஸ் தான்டா. எந்த ஊர்ல கேர்ள்ஸ் ஜாஸ்தியா கலாய்ச்சிருக்காங்க? நம்ம ஊர்ல தான். நீங்க சாதாரண கேர்ள்ஸா? டெரர் கேர்ள்ஸ். அதுவும் அந்த கிரைண்ட் இருக்குது, அது இல்ல மனுஷன் மட்டும் அவ்வளவுதான், ஆளே ஆட்டி எடுத்துரும். அந்த புட்டியும் நாள்டாவும் இருக்காங்களே, அவங்க ஒரு தனி காம்பினேஷன். எனக்கு பயமே இந்த சனி வயல உலகூடாதான்டா. ஏய் சிட்டி வேணாம், வாங்கப்பா போலாம். ஏண்டி திடீர்னு? சும்மாவே அவங்க கோச்சிப்பாங்க. கேட்டா நம்மள கேர்ள்ஸ் இல்ல பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? கரெக்ட்ரி. இந்த குரங்குங்க பண்ற அட்டகாசத்தை நம்ம ஜோக்கா எடுத்துக்கணும். நம்ம காமெடி பண்ணா மட்டும் இவனுங்க கடி ஏறுவானுங்க. ஏய் நான் ஓவரா பேசுறீங்க. டேய் கைய உங்கனா கொண்டே விடுவேன். ஏய் அதெல்லாம் அப்போ உங்க வீட்ல உங்க அப்பா இல்லாம உங்க டப்பாவே டான்ஸ் ஆடுது, நீ எங்களை கொல்வியா? பாரு சீன் போட்டு உங்க அப்பாவே போட்டு தள்ளிட்டாங்க, நீ நான் ஓவரா பேசுற. ஏய் சுமாரா கொன்றுவன்றா, என்ன பாத்துட்டு சுமார் சொல்றியா? யாருகிட்ட? ஏய் அழுவுறாடா. சும்மா நடிக்கிறட. இல்லடா நிஜமா அழுவுறாடா. நான் போறேன், நீ வரியா இல்லையா? இல்லடா டப்பாசு. அப்ப நீ கூட போய் அழு. டேக்கிலி வாடா. கண்ணனை கூப்பிடலையா? நான் யாரையும் கூப்பிடல, வரதும் வராததும் அவங்கவுங்க இஷ்டம். வேணாப்பா அழாதடி. அவனுக்கு என் கூட தாண்டி சண்டை. எதுக்குடி என் குடும்பத்தை பத்தி பேசணும்? விடுப்பா விட்டுரு. அவன் மண்டே உடைக்காம நான் விட மாட்டேன்டி. எதுக்குடி இப்ப திரும்ப திரும்ப? நீ அவனுக்கு சப்போர்ட்டா இல்ல எனக்கு சப்போர்ட்டா? அப்படி இல்ல, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுடி. நீ அவனுக்கு சப்போர்ட்டா எனக்கு சப்போர்ட்டா? சொல்லுடி. அவன் பண்ணது தப்புதான், இருந்தாலும் நீ அவனுக்கு சப்போர்ட்டா எனக்கு சப்போர்ட்டா? உனக்கு தாண்டி. அப்ப வாய் முடிக்கிட்டு கூட இரு, அவனை நான் பாத்துக்கிறேன். டப்பாசு, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லலாமா? கண்ணா நீயே சொல்லு, யார் பண்ணது தப்பு? தப்பு பண்ணது அவங்கதான், ஆனா அதுக்கு காரணம். அதுக்கு அவ அப்பாவை பத்தி பேசுவானா? அது தப்புதான். அதுக்குதான் கண்ணா நான் அவனை அடிக்கணும்ன்றேன். டப்பாசு நிஜமா என்னாச்சுன்னா அவ போயிட்டா கண்ணா. நம்ம எல்லாம் சீக்கிரமா சமாதானம் ஆயிடணும், இல்லனா பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் கண்ணா குருவி தனிமையிலேயே இனிமையா? எங்க நம்ம இன்னிசை கூடல யாரையும் காணோம்? பிடி பீரியட்ல அதான் விளையாட போயிட்டாங்க. ஏன் நீ விளையாட போலியா? இல்ல குருவி, ஒரு சின்ன பிரச்சனை. ஏன் என்னாச்சு? அன்னைக்கு கயிறு இழுக்கிற போட்டி நடந்துச்சுல. ஆமா, கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும். அதுல இருந்தே பிரச்சனை தான். அவங்க இவங்கள கலாய்க்கிறாங்க, இவங்க அவங்கள கலாய்க்கிறாங்க. ஏண்டா அது எப்பவும் நடக்கிறதானடா? இல்ல குருவி, இந்த முறை பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இல்லடா அதெல்லாம் சேர்ந்துக்குவானுங்க. குருவி ஒவ்வொரு தடையும் சேர்ற மாதிரி சேருவாங்க, திரும்பவும் பிரச்சனை ஆயிடுது. தமிழையா வேற அப்பப்போ பாய்ஸை தனியா கூப்பிட்டு ஏத்தி விடுறாரு. இந்த ஆளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? குருவி ஸ்டாலின் சார் வரல? இல்லடா, அவரு இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு வரமாட்டாரு. ஏன் குருவி? ஏதோ செமினாரா, மதுரை வரைக்கும் போய்க்கிறாரு. சரி அதை விடு, என்ன பிரச்சனை? பொட்டலமும் கிளியும் டப்பாசு சனி எல்லாரையும் திட்டி விட்டாங்க. ஏண்டா என்னடா அவங்களுக்குள்ள பிரச்சனை? சும்மா ஜாலியா தான் பேச ஆரம்பிச்சாங்க, அப்புறம் பிரச்சனை பெருசாயிடுச்சு. ஏண்டா ரொம்ப திட்டினானுங்களா? என்ன கண்ணா சைலண்ட் ஆகுற? கெட்ட வார்த்தை எதனா பேசினானுங்களா? இல்ல குருவி, டப்பாசு மனசு கஷ்டப்படுற மாதிரி. என்ன சொன்னானுங்க சொல்லு கண்ணா. நீ என்னன்னு சொன்னாதானே நான் அவன்கிட்ட போய் பேச முடியும். இல்ல குருவி, கோவத்துல தான். அது சரி, கோவத்துல தான் என்ன பேசினானுன்னு சொல்லு. டப்பாசு கோவத்துல பொட்டலத்தை கொண்டே போடுவேன்னு மிரட்டிச்சு. அதுக்கு பொட்டலம் உங்க அப்பாவே ஒன்னும் இல்லாம போயிட்டாரு, உனக்கு என்ன திமிரான்னு கேட்டான். அப்படியா சொன்னா அந்த பலசரக்கு கடைக்காரன்?
வேணும்னாலாம் சொல்ல குருவி. அவனுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா தான்டா ஆயிடுச்சு. ஏண்டா இது தப்பு இல்ல? ரொம்ப தப்பு தான் குருவி. ஏண்டா அதுவே அப்ப இல்லாத பொண்ணு. அப்பனா அவன் சாதாரண அப்பன் இல்லடா, பாசக்கார அப்பன். புள்ளிக்கு ஒண்ணுனா துடியா துடிச்சிருவாரு. அந்த ஆள் செத்து போனப்போ டப்பாசு அப்படியே நொறுங்கி போயிச்சுடா. ஸ்டாலின் சார் தான் அதுக்கு புத்திமதி எல்லாம் சொல்லி மனசெல்லாம் தேத்தி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்தாரு. என்னதான் கோவம் வந்தாலும் அந்த பொட்டல மையம் இப்படி பேசிருக்க கூடாது. டப்பாசு எழுதிச்சு குருவி. அழுவாம பின்னா சிரிக்கவா செய்யும்? கண்ணா, உலகத்திலேயே மோசமான ஆயுதம் எதுன்னு தெரியுமா? பீரங்கி, அணுகுண்டு, AK-47 கிடையாது. மனுஷனுடைய நாக்குதான். அதை வச்சு ஒருத்தனை தப்பா பேசணும்னு வச்சுக்கோ, ஒருத்தனை கொல்றதுக்கு சமம். ஆமாடா கண்ணா, அதை தாங்கிக்கவே முடியாது. டேய் வாங்கடா இங்க. என்ன குருவி, என்ன விஷயம்? யாரு குருவி? நம்ம அக்யூஸ்டுங்க தான். டேய் என்னடா நினைச்சிருக்கீங்க மனசுல? என்ன குருவி? என்ன நொன்ன குருவி? நான் பெரிய ரவுடிங்களா நீங்க? உன் அளவுக்கு இல்ல குருவி, நாங்க ஏதோ. டேய் இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன குருவி, ஏன் இவ்வளவு சூடாகுற? நான் தான் நீங்க டப்பாச திட்டீங்கன்னு குருவி கிட்ட சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க, ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. குருவி கேட்டப்போ என்னால மறைக்க முடியல. நாக்கண்ணா, நீ நம்ம தப்பு பண்ண மாதிரி இவனுங்க கிட்ட பேசினீங்க. டேய் இப்படி மூச்சா என்னடா அர்த்தம்? உங்களுக்குள்ள சண்டை போடுறப்போ நாயே போய் நீங்களே திட்டிக்க வேண்டியதானடா. எதுக்குடா உங்க சண்டையில குடும்பத்தை இழுக்கிறீங்க? ஆவுனா உங்களுக்குள்ள எதனா பிரச்சனைனா திட்டு வாங்குறது ஃபுல்லா பெத்துங்களா? டேய் தப்பா சப்பா செத்தப்போ நீங்க எல்லாம் தானே அது வீட்டுக்கு போனீங்க. அது என்ன அழுவுச்சு, அது மட்டுமா அழுவுச்சு? அது அழுவுறத பார்த்து நீங்களும் அழுவல, உங்களை பார்த்து நானும் அழுதண்டா. ஆகா, ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும் போல. ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தா நீங்க எல்லாரும் கண்ணீர் விடுறத பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டேன்டா. ஆனா அத எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டீங்களா? உங்க ஃப்ரெண்டுடா அது. அத சங்கடப்படுத்திட்டா நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்துருவீங்களா? உண்மையை சொல்லு, அத அழுதப்போ உனக்கு கஷ்டமா இல்ல? அவதான். ஏய் அவ என்ன வேணா சொல்லிட்டா, நீ அப்படி பேசலாமா? உங்க அப்பனை பத்தி யாராவது தப்பா பேசினா உனக்கு கஷ்டமா இருக்காது? உயிரா இருக்கிற ஒருத்தனை பத்தி பேசினாலே கஷ்டமாகுதே. அந்த ஆள் செத்துட்டான்டா, அவனை பத்தி தப்பா பேசலாமா? என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? என்னவோ பரம்பரை எதிரிங்க மாதிரி அச்சுக்கிறதும் திட்டிக்கிறதும் அசிங்கமா இல்ல? ஏய் நீ பண்ணது தப்பா இல்லையா? உன் மனசை தொட்டு சொல்லு. உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போடா, அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட பேச மாட்டேன். சொல்றா, தப்பா இல்லையா? என்னாச்சு குருவி? பொட்டலம் அழுகுறான். ஏய் அதான் தப்புன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் யோசிக்கிற? போய் முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேளுங்கடா. ஏய் நீங்க எல்லாம் நல்லவனுங்கடா, கஷ்டப்பட்டு எதுக்கு கெட்டவன் ஆகணும்னு பாக்குறீங்க? ஏய் தப்பு பண்றவன் தானே மனுஷன், தப்பு பண்ணாதவன் மனுஷனே கிடையாது. பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேக்குறான் பாரு, அவன் தான்டா பெரிய மனுஷன். ஐயோ இப்படி பேசிட்டேன்னு ஃபீல் பண்ணாம போய் ஒரு சாரியை போடுங்க. வரங்கண்ணா. நான் போய் யோசிச்சேன்டா. இப்ப சொல்லு, டப்பாஸ் என்னடா சொல்லும்? அவங்க என்ன வேணா சொல்லட்டும்டா. யாரு அது? நம்ம ஃப்ரெண்டுடா. நம்மள திட்டத்துக்கோ அடிக்கிறதுக்கோ உரிமை இருக்குடா. ஓ இப்ப கதை அப்படியே ஆயிருச்சா? சார் ஊர்ல இல்லையா, 4 நாள் ஆகுமா வரதுக்கு. யார் சொன்னது? அப்பா கிட்ட கேட்டேன்னு சொன்னாரு. எதுக்கு இப்ப அதெல்லாம் விசாரிச்சா? அவசரப்பட்டு எதுவும் பண்ணிராத. எதுவா இருந்தாலும் சார் கிட்ட சொல்லிடலாம். எனக்கு தெரியும் உள்ள நீ எவ்வளவு கோவமா இருக்குன்னு. இப்ப வரைக்கும் அவங்க பண்ணது தப்புன்னு தான் இருக்கு. நீ அவசரப்பட்டு அதை விட பெரிய தப்பு பண்ணிடாதப்பா. அப்புறம் அவன் சாரி சொல்றதுக்கு பதிலா நீ சாரி சொல்ற மாதிரி ஆயிடும். சாரி சொன்னா சரியா போச்சா? சரியா போகாதுதான், ஆனா அது தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? பேசின அந்த வாய் மேலேயே ஓங்கி ஒண்ணு போடலாமே. ஏய் நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? சும்மா இருக்கிறவள நீ ஏத்தி விடுவ போல இருக்கு. என்ன தப்பு? அவன் பேசுறதெல்லாம் பேசி இவளால வச்சுட்டு போயிடுவான். நீ சார் கிட்ட சொன்னதும் சார் தப்புடா மன்னிப்பு கேளும் பாரு. அவன் சாரின்னு நோகாம நோம்பு வச்சுட்டு போயிடுவான். அப்ப இவ அழுதத்துக்கும் கஷ்டப்பட்டதுக்கும் என்ன பதில? ஏய் இப்படி எல்லாமா யோசிப்பாங்க? அவ சொன்னதுல என்ன தப்பு? ஏய் அவங்க 2 பேரும் லூசு மாதிரி பேசுறாங்கண்ணா, நீ ஏண்டி புரியாம பேசுற? அவன் மட்டும் அப்படி பேசலாமா? ஏண்டி முடிஞ்சதே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா பத்தி பேசியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏய் இப்ப என்ன வேணும் உனக்கு? மொத்தம் கிளாஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் பாதி பாதியா பிரிஞ்சிச்சு. இப்ப நமக்குள்ள தேவையில்லாம ஏதாவது சொல்லி சண்டை முட்டி விடுறியா? சாரி வாட்டர் டேங்கர். பரவாயில்லடி, நீ சொன்னது ஒண்ணு நான் தப்பா எடுத்துக்கல. ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருடி. வேணா ஒண்ணு பண்ணலாமா? என்ன?
சமாதானமா போறதுதான். அதத்தான் நாங்களும் சொன்னோம். நான் சொல்ற சமாதானம் வேற. என்னடி சொல்ற? டப்பாசு, உன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துக்கோ. அது எதுக்கு? பொறு அவசரப்படாத. கையில ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோ. ஸ்கூல் விட்டோடனே அவனை தனியா கூப்பிட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாம் மண்டையில ஒரே போடு. ஏய், இதுக்கு பேர் தான் சமாதானமா போறதா? ஏய், சொல்றது முழுசா கேளு. முதல்ல அடிச்சவன் மண்டைய உடைச்சிட்டு அப்புறமா சமாதானம் ஆயிக்கலாம். என்னடி சொல்ற? அவன் பேசினா இவன் அடிக்க போறா. அதுக்கு இதுக்கும் சரியா போயிடும். புரியுதா? டப்பாசு, இங்க பாருடி, இவங்க 2 பேர் சொல்றதெல்லாம் கேட்காத. அவன் பண்ண தப்பாவே இருக்கட்டும். நீ ஸ்டாலின் சார் கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம். சார் தான் ஊர்லயே இல்லையே. சார் வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம். அதுக்குள்ள இந்த மேட்டர் ஆறி போயிடும். அப்புறம் இதுக்கு போய் சண்டை போட்டோன்னு தோணும். உனக்கே தெரியுதுல 2 நாள்ல இத மறந்துருவோன்னு. அதுக்குதான் சொல்லுவாங்க, எப்பவுமே பிரச்சனை வந்தா உடனே பதிலுக்கு எதையாவது யோசிக்க கூடாதுன்னு. கோவத்துல எப்பவுமே அறிவு வேலை செய்யாது. பொறுமையா யோசிச்சா நம்மளுக்கே தெரிய வரும். என்ன டப்பாசு, நீ என்ன சொல்ற? உங்க அப்பாவை பத்தி தப்பா பேசினவ மண்டைய உடைக்க போறியா, இல்ல அப்பாவது குப்பாவதுன்னு அப்படியே விட போறியா? அப்படி யோசிக்காத டப்பாசு. கோவத்துல தப்பு பண்ண உன் ஃப்ரெண்ட மன்னிச்சு அவனோட ஃப்ரெண்டா இருக்க போறியா, இல்ல உன் ஃப்ரெண்டு மாதிரி நீயும் கோவப்பட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்க போறியா? என்ன டப்பாசு, சைலண்டா வைலண்டா? குடும்பத்தை பத்தி தப்பா பேசிருக்கான், பாத்துக்கோ. சும்மா சினிமால காட்டுற மாதிரி சனி நீ பில்டப்லாம் விடாத. நீ உடைக்க போறேன்னா பொட்டல மண்டைய உட. ஆனா உடைக்கிறதுக்கு முன்னாடி நீ உடைக்க போறது உன் ஃப்ரெண்டோட மண்டை. அதை மட்டும் மறந்துடாத. தப்பாசு, தப்பு பண்ணவன் அவன். நீ எதுக்கு யோசிக்கிற? ஏ சனி, வாய முடுறியா? டப்பாசு, நீ என்ன பார்த்து சொல்லுடி. என்னடி பண்ண போற? சொல்லுடி. அவன் மண்டைய உடைச்சிட்டு அப்புறம் சமாதானமா போயிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டப்பாசு, நாங்க வரட்டுமா? எங்கடி அவன் இன்னும் காணோம்? வெளியே தாண்டி இருப்பானுங்க. கவலைப்படாத டப்பாசு, ஏதாவது ஒரு ரீல ஒட்டி அவனை உள்ள அனுப்புறேன். என்னன்னு வந்து நிப்பான். டொப்புனா மண்டையில ஒண்ணு போட்டுற. ஏய் வேணாண்டி. ஆமாப்பா, இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுலாப்பா. ஏய், அதான் பொட்டல மண்டைய உடைக்கிறோன்னு பஞ்சாயத்துல பேசியாச்சுல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க? இங்க 2 பேர் தாண்டி இவளை ஏத்தி விடுறதே. டப்பாசு, ஒரு தடவை யோசிச்சு பாருடி. ஏய், டப்பாசு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவ பேச்சு அவளே கேட்க மாட்டா. என்னமோ பண்ணி தொலைங்க. சார் வேற ஊர்ல இல்ல. இந்த சமயத்துல நீ மண்டைய உடைச்சு மாட்டினா டிசி தான். வாடி போலாம். ஏய் டப்பாசு, அவங்க சொல்றாங்கலாம் நீ பயப்படாதடி. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செஞ்சிரு. வாடி போலாம். வீட்டுல உங்க அப்பா இல்லாம உங்க டப்பாவே டான்ஸ் ஆடுது, நீ எங்களை கொள்வியா? பாடுற சீன் போட்டு உங்க அப்பாவே போட்டு தள்ளிட்டாங்க. நீ நான் ஓவரா பேசுற? டேய் சுமாரா கொன்றுவன்றா. என்ன பார்த்து சுமார் சொல்றியா? டப்பாசே, என்ன மன்னிச்சிரு. அடி டப்பாசே, அடிச்ச மண்டிலாம் ஓட. அப்பதான் நான் பண்ண தப்புக்கு சரியா இருக்கும். தெரியாம பேசிட்டேன் டப்பாசே. குடும்பத்தை திட்டினது தப்புதான். பசங்களா வர திட்டாங்க. சாரி. என்ன மன்னிச்சிரு டப்பாசே. வேணும்லாம் உங்க அப்பா பத்தி நான் தப்பா பேசல, கோபத்துல பேசிட்டேன். தப்புதான், என்ன மன்னிச்சிரு. எப்பவுமே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ என்ன தள்ளி வச்சிடாத. என்ன மன்னிச்சிரு டப்பாசே. என்ன பேச்சு பேசுன? தப்புதான் டப்பாசே. நீ வேணா எங்க அப்பா 2 திட்டிக்கோ. அப்ப சரிக்கு சரியாயிடும்ல. என்ன டப்பாசே? என்ன டப்பாசு, உங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு? அவர் எதுக்கு நான் திட்டும்? இல்ல, தப்பு பண்ணது உங்க அப்பாவை நான் திட்டினல, அதான். நீ சரியான லூசுடா. ஆமா ஆமா, எங்க அம்மா கூட அடிக்கடி இப்படிதான் சொல்லி திட்டோம். என் மேல எந்த கோவம் இல்லையே. இருந்துச்சு, அப்படியே அடிச்சு உன் மண்டைய உடைச்சிருப்ப. கொஞ்சம் கேப் விட்டதும் மூடு போயிருச்சு, திரும்பவும் கோவம் வரல.
உனக்கு எப்பெல்லாம் என்ன அடிக்கணும்னு தோணுது சொல்லிட்ட பாசே, வந்து உதவ வாங்கிட்டு போறேன். எதுக்குடா தேவையில்லாம உன்ன உதைக்கணும்? இல்ல கேப் ஆச்சுன்னு சொன்னல. உத வாங்கணும்ன்ற உனக்கு அசிங்கமா இல்ல? இல்ல உங்ககிட்ட தானே உதவுங்கிறேன். ஓகே தான், அடிச்சாலும் பிடிச்சாலும் 7C தானே. நம்ம தாண்டா எப்பவுமே சண்டை போடாம இருக்கணும். இனிமே போட மாட்டேன்டா பாசே. குட், ஒழுங்கா அப்படியே இரு. வேற என்ன? ஒன்னும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆமா ஆமா, தேங்க்ஸ். போ போ பழிச்சு போ. வேற என்ன பண்றது? உங்க அப்பாவை திட்டணுமா? இரு உங்க அப்பாட்டே சொல்றேன்.